நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி வந்தாலே அங்கே பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ இத்தனை திரளாய் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்கப்பா. இவர்கள் மத்தியில் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் வசனத்துக்காக ஜனங்கள் உம்மை தேடி ஓடி வந்தபோது நீர் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து மனதுருகி அவர்களோடு கூட பேசத் தொடங்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறீர். அன்பு கூர்ந்து மனதுருகி இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைபடுவீராக. வந்த ஒவ்வொருத்தருடன் கர்த்தர் நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னும் ஒரு விசை வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இது ஒரு ஆசீர்வாதமான செய்தி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆசீர்வாதமாக பேசுகிறேன்னா. இல்லை, உங்களுக்கு நம்பிக்கையே வராது தானே? கன்ஃபார்மாக ஆசீர்வாதமான செய்தி தான். வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய நமக்கு வரும்படி, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும்படிக்கு அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த வசனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? இந்த ஆசீர்வாதம் எல்லாம், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு வருகிறது, நமக்கு எப்படி வந்து சேருகிறது? முதல்ல இது எல்லாத்துக்கும் பேஸ் ஆசீர்வாதம்னா என்ன? இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, எது ஆசீர்வாதம்னு நமக்கு தெரியாது. நம்ம நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறோம். அந்த தேவைகள் கிடைக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அது ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், ரொம்ப நாளாக ஒரு கார் இல்லாமல் இருந்தோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு கார் தேவைப்பட்டது, கார் கிடைத்தது. இதை நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கார் என்பது நீடு, தேவை. அந்த தேவையை கொடுத்து கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் இந்த கார் ஒரு நாள் என்ன ஆகும்? கண்டிப்பாக ரிப்பேர் ஆகும். ஒரு நாள் இது பழசாகும். அன்றைக்கி வேறொன்று தேவைப்படும். அன்னைக்கு வர்றது அதுக்கான தேவை, நீடு. இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அது வீடாக இருக்கட்டும், அல்லது உறவுகளாக இருக்கட்டும், எதுவேனா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்குரிய தேவை. நாம் இந்த தேவை தான் நம்முடைய நிரந்தர ஆசீர்வாதம் என்கிறதான முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன ஆகிறோன்னா, இதுதான் ஆசீர்வாதம், இதுக்கு பின்னாடியே நம்முடைய ஓட்டம் முழுவதும் ஓடி முடிச்சாச்சு. நம்ம லைஃப்பில் ஒரு 58 வயசு 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டு, அதற்கு பிறகு நாம் ஒரு வீடு எடுத்து வீடை கட்டி சாவர வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும். இதுதான் நம்முடைய மொத்த லைஃபினுடையதான ஒரே டார்கெட். அப்படி தானே? ஃபோன் கொஞ்சம் கீழே வைங்க. குட். அப்போது இதுதான் நம்முடைய மொத்தமான நம்முடைய எண்ணம். எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு தேவை, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே ஆசீர்வாதம் என்ன? இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், இதுதான் நம்முடைய லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமே போயிட்டோம்னு அர்த்தம். ஏதோ ஒன்றை, நிரந்தரமானதை, உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் புரிஞ்சிக்காமல் போயிட்டோம்னு அர்த்தம். சரி, இதுதான் ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா, உலகத்தார் இதை விட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளை விட அவங்க நிறைய வீடு வச்சுருக்காங்க. உலகத்தாரை பார்த்திங்கன்னா எத்தனையோ பிஸ்னஸ் மேன், வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரரு, நம்பர் 2 பணக்காரரு, இப்படி எல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் நம்மளை விட 1000 மடங்கு வச்சுருக்காங்க. வசனத்தின்படி அவங்க பார்த்தா பயங்கரமாக பலுகி பெருகி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையிலேயே ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட முதல் ஆசீர்வாதம்னா என்ன? முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தினுடைய உண்மை என்ன, அது எப்படி நமக்கு வருது, அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி நாம் பார்த்து காலையில் கொஞ்சம் நேரம் அதை வசனத்தை தியானிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முடியும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை 3 இடத்துல ஆசீர்வதிக்கிறார். 12ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம்,
22ஆம் அதிகாரம் 3 இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். 3 இடத்துலையும் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு வரணும். அப்படி தான் நம்ம வாசித்த வசனம் கலாத்தியரில் இருக்குது. முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அவர் எதை குறித்து சொல்றாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் அங்கே சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. சரி, ஆபிரகாமுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆபிரகாம் பேர் என்ன செய்யப்பட்டிருக்கு? பெருமைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாம் தானே. சரி, இந்த வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாமுடைய பேர் என்ன? ஆபிராம் இல்லையா? அவன் பேர் என்ன? ஆபிராம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் என்ன? ஆபிராமா ஆபிரஹாமா? ஆபிரஹாம். நீங்கள் இப்போ ஏன் இந்த பேரை வைக்கிறது இல்லை? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னது ஆபிராம். 17ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய பெயர் ஆபிரகாமாக மாற்றப்படுகிறது. இப்போ ஆபிராம்ங்கிற பேரை வைக்கிறோமா ஆபிரஹாமுங்கிற பேரை வைக்கிறோமா? ஆபிரஹாமுங்கிற பேரை தான் வைக்கிறோம். சரி, ஆபிரஹாமுங்கிற பேர் ஏன் வந்துச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது நமக்கு இப்போ இருக்கட்டும். அப்போது ஆபிரஹாமுங்கிற பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க என்னவாயிருக்கிறது? பிரசித்தமாயிருக்கிறது. எங்கேயோ பிறந்த பிள்ளைக்கு ஆபிரஹாம்னு பேர் வைக்கிறாங்க. அவர் அங்கே இருந்தார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ஆபிரஹாம்னு பேர் வைக்கிறோம். உண்மையிலே கர்த்தர் பெருமைப்படுத்தி தான் இருக்கிறார். ஆனால் ஆபிராம் என்ற பெயர் அல்ல, ஆபிரஹாம் என்கிற பெயர். உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல் என்றால் என்ன? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. பொதுவாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது, ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பேரை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு பேர் வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பெரும்பாலும் அந்த பேர் வைக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையும் வரும் இல்லையா? எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு இவர் சொல்வார் இல்லையா? கொஞ்சம் நார்மலாக. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் இல்லை நம்ம பைபிள் பேரை வைக்கலாம், அவர் பேரை வைக்கலான்னு சொல்கிறோம். இந்த பேர் வைக்கிறதுலே பிரச்சனை கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். யார் பேரை வைக்கிறது? அப்புறம் அந்த பேரை வச்சுவிட்டு அந்த பிள்ளைய வளரும் போது ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா உங்கள் அப்பா பேரை வச்சதுனால தான் இவ்வளவும் பிரச்சனையாக போச்சுன்னு அவங்க அப்பா திட்டு வாங்கிட்டு இருப்பார். அது இருக்கும் இல்லையா? பல நேரத்தில் நான் எப்பவும் சொல்வேன், இந்த பேர் வைக்கிறதுல நம்ம பண்ணுற சேட்டைகள் பெருஞ்சேட்டை. நம்ம அதுக்கு பின்னாடி போக வேண்டாம். இப்போ அந்த பேரை வைக்கிறோம். இப்போது ஆபிரகாம்ங்கிற பேரை நம்ம வைக்கிறோம், நம்ம தாத்தா பாட்டி பேரை கூட நம்ம வைக்கிறோம். சரி, ஆபிரகாமுக்கு அப்புறம் அந்த ஆபிரகாம்ங்கிற பேரை யாருக்கு வச்சாங்க பைபிளில்? ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாமுக்கு அப்புறம் யாருக்கு வச்சாங்க? ஒருத்தருக்கு கூட வைக்கல. 4000 வருஷமாக யாருக்கும் வைக்கல. பைபிளில் சொல்கிறேன் நான், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் கூட அப்பா பேரை வைக்கல. ஒருத்தனுக்கு ஏசான் பேர், இன்னொருத்தனுக்கு யாக்கோபுன்னு பேர். அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு 12 பசங்க. 12 பசங்கள்லையும் ஒருத்தருக்கு கூட ஆபிரகாம் பேர் வைக்கல. அதுக்கப்புறம் அந்த 12 பசங்களுக்கும் நிறைய பசங்க பிறக்கிறாங்க. யூதாக்கு 2 பையன், பாரா சேலான்னு சொல்லி 2 பசங்க, அவங்களுக்கும் ஆபிரகாம் பேர் வைக்கல. யோசேப்புக்கு 2 பசங்க, எப்ராயிம் மனாசே, அங்கேயும் ஆபிரகாம் பேர் வைக்கல. ஏன் ஆபிரகாம் பேர் அதுக்கப்புறம் யாருமே வைக்கல? நான் கேட்குறது புரியுதா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா அடுத்த ஜென்ரேஷனில் யாருக்காவது இருந்திருக்கணும்ல. இப்போ நீங்கள் மத்திய சுவிசேஷம் வாசிக்கிறீங்க 1ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 42 ஜென்ரேஷன் வாசிக்கிறீங்க. 48 ஜென்ரேஷனில் 42ல் ஆபிரகாமுக்கு அப்புறம் அந்த பேர் எந்த ஜென்ரேஷனில் யாருக்கு வந்திருக்கு? ஒருத்தர் கூட வரல. இடைப்பட்ட காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 வருஷம் அந்த ஜென்ரேஷன் காலம். 2000 வருஷத்தில் முக்கியமான யாருக்கும் என்ன பேர் வைக்கல? ஆபிரகாம் என்ற பேரை வைக்கல. பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன அப்புறம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? பல நேரங்களில் நாம் வசனத்தை அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்ளுகிறோம். உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் ஆபிரகாம் பேர் நிறைய பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பேரை பெருமைப்படுத்திட்டார். ஆபிரகாம் பேர் மட்டும்தான் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கா?
சதாம் ஹுசேன் பேர் எத்தனை பேருக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? வச்சுருக்காங்களா இல்லையா? அலெக்சாண்டர் பேர் வச்சுருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் ஏடா கூடமானாலும் ஹிட்லர் பேர் கூட வச்சுருக்குறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு. வச்சுருக்காங்களா இல்லையா? எத்தனையோ உலக பிரகாரமான ஆட்களோட பேரெல்லாம் என்ன செய்கிறோம்? வச்சுருக்கிறோம். தலைவர்கள் பேர் வச்சுருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு பேர் வைக்கிறதுக்கும் இது வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறத அந்த 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 தீர்க்க தரிசனம் அல்லது அந்த காரியம் எப்படி நிறைவேறுகிறது? அந்த பேரை உலக பிரகாரமாய் உங்களுக்கு வைக்கிறதுனால அது நிறைவேறிடுச்சா? அந்த 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 ஆசீர்வாதம் வந்துடுச்சா அப்படின்னா இல்லை. இன்னும் சொல்கிறேன், எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் காட்டுக்குள்ளே செத்து போயிட்டாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. அவங்க பேர்லாம் என்னான்னு கூட நமக்கு தெரியாது. ஆமாம் தானே? எத்தனையோ பேர். அதனால் அவங்க பேர் பெருமைப்படாமல் போயிடுச்சா? கிடையாது. அவங்க பாருங்கள், யாருன்னு ஊர் பேர் தெரியாமல் செத்து போயிட்டார், அதனால் அவர் மோசமான மிஷினரியா? அப்படியும் கிடையாது. இப்போ எத்தனையோ பேரோட பேர் மறக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க பேர் மறக்கப்பட்டதுனால அவங்கெல்லாம் ஒன்றுமில்லாத ஊழியக்காரங்கன்னு அர்த்தமா? அப்படியும் கிடையாது. அப்போ பேரை பெருமைப்படுத்தல் என்பது இன்னொருத்தருக்கு வைக்கிறதுனாலையோ, அந்த பேர் ஃபேமஸ் ஆகிறதுனாலையோ, அல்லது அந்த பேர் ஃபேமஸ் ஆகாமல் போகிறதுனால அது பேர் பெருமைப்படாமல் போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்லலை பைபிள். ஃபேமஸான எத்தனையோ பேர் இருக்கு. நம்ம ஊரில் ஒரு நடிகர் இருக்கார், அந்த நடிகரோட பேரை எத்தனையோ பேர் வச்சுருக்கிறாங்க, கூட தாசன் அப்படின்னு போட்டு வச்சுருவாங்க. அதனால் அவர் பேர் பெருமைப்பட்டு போச்சா? இல்லை. அப்போ கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? எந்த இடத்துல பெருமைப்படுத்துகிறாரு? அதுதான் பெருமை. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா சொந்தக்காரங்க அத்தனை பேரும் உட்காந்து நம்ம பேரை பற்றி பேசுறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கும் இன்னொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நம்ம பேர் பேப்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம், சக்ஸஸ் பண்ணிட்டோம், பேப்பரில் வருது. இப்போ அதை விட இது என்னது? வீட்டுக்குள்ளே 20 பேர் சொன்னதுக்கும் இது கொஞ்சம் பேப்பரில் வர்றதுக்கும் என்னவா இருக்குது? கண்டிப்பாக பெருமை தான். அதை விட இது கொஞ்சம் பெருமை. இதே பேரை திடீர்னு ராஜா கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறார், அரசாங்கத்துடைய கெசட்டில் இவர் பேர் வரட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அதை விட இது இன்னும் பெருசு. அப்போ பேரை பெருமைப்படுத்துதல் என்பது மனுஷங்க மத்தியில் சொல்கிறதுலையோ அல்லது இங்கே உயர்த்தப்படுறதுலையோ, ஒரு இடத்துக்கு என் பேரை வைக்கிறதுலையோ பெருமைப்படுத்துதல் அல்ல. நாம் அதை எப்பவுமே அப்படி தான் எடுத்துக்கிறோம். உன் பேரை பெருமைப்படுத்துதல் அப்படின்னா, நம்ம பேரை யாராவது ஒருத்தர் நம்ம பிள்ளைக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு சந்தோஷம். என் பையன் என் பேரை என் பேரனுக்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம். அது மாம்ச பிரகாரமான ஒரு சின்ன சந்தோஷம். உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல்னா என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில் உங்கள் பேர் எதில் எழுதப்பட்டாலும் எங்கே போய் சொன்னாலும் அது நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் அது அழிந்து போகும். எத்தனையோ கல்வெட்டுகள் காணாமல் போயிடுச்சு, எத்தனையோ ராஜாக்கள் எழுதின கோட்டைகள் அழிஞ்சு போச்சு, எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவங்க பேரெல்லாம் அதோடு கூட மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் உண்மையான பெருமைப்படுத்துதல். அது ஒரு டெம்பரவரி. இன்றைக்கி உங்களுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்திலேயே தி பெஸ்ட் கிரிக்கெட் டீம், வேர்ல்டு ட்ரீம் டீம்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணாங்க. அந்த காலத்திலேருந்து, கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் உள்ளதில் எடுத்தாங்க. எடுத்ததில் நாங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது மிகப்பெரிய சாதனையை செஞ்ச ஒரு கிரிக்கெட்டர் இருந்தார். அவர் பேர் அப்போ உலகம் முழுக்க ஃபேமஸ். அவர் பேட்டிங் பண்ணுறாருன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, பவுல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அவர் வராருன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டேடியமே எழுந்திருச்சுன்னு கைத்தட்டும். அவர் தான் அவர் காலத்தில் ரெக்கார்ட் ஹோல்டர், ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிரிக்கெட்டுக்கு அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பேர். அவர் பேரை ஒன்றுமே செய்ய முடியாது, ரெக்கார்ட் அப்படின்னு. இப்போ இந்த ட்ரீம் கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணாங்க, அதில் அவர் பேர் இல்லை. த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் செலக்ட் பண்ணதில் அவர் பேர் இல்லை. இப்போ அவர் பெயர் அந்த இடத்தில் மறக்கப்பட்டு விட்டது. ஒரு காலகட்டத்தில் லட்சோப லட்ச கோடிக்கணக்கான ஜனங்களில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட பெயர் இன்னைக்கு அந்த பெயர் இல்லாமல் போயிருச்சு. அந்த பேர் அங்கே இல்லை.
அப்போ உண்மையான பெருமை என்பது நம் காலத்தில் உயர்த்தப்படுவதோ அல்லது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படுவதோ இல்லை இன்னொருத்தருக்கு அந்த பேரை வைப்பதோ அல்ல. ஆண்டவர் அந்த இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னதுக்கான ரீசன் அது அல்ல. அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் ஆபிரகாம் பேர் யாருக்குமே என்ன செய்யல, வைக்காததுனால ஆபிரகாம் பேர் பெருமை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்கிறத ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வரோம், உண்மையான ஆசீர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துதல்னா என்ன? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமை ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக யாருக்கு வருகிறது? நமக்கு வருகிறது, புறஜாதியாருக்கு வருகிறது. இப்ப கர்த்தர் அதே வாக்குத்தத்தை அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த வசனத்தை கேட்ட உடனே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உடனே நமக்கு தோன்றது என்ன, நமக்கு மைண்ட்ல தோன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உயர்த்த போறார் போல, நம்முடைய பேரை இந்த கவர்மெண்ட்ல கொண்டு வரார் போல, இல்லை நம்ம பேரில் லேண்டு வரப்போகுது போல, ஏதோ ஒன்று ரிஜிஸ்டர் ஆக போகுது போல, இல்லை நம்ம ரோட்டுக்கு நம்ம பேரை வைப்பாங்க போல, ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாரு. 4 பேர் நம்மளை பாராட்ட போறாங்க, 4 பேர் நம்மளை என்ன செய்ய போறாங்க, கனப்படுத்த போறாங்க. ஸோ நம்ம பேர் பெருமைப்பட போகுது, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் வரப்போகுது அப்படின்னு நம்ம மைண்டு முழுக்க வேர்ல்ட்லியாவே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே என்னதான் உங்க பெயர் பெருமைப்படுத்தப்பட்டாலும், யார் உங்களை உயர்த்தினாலும், எவ்வளோ பெரிய இடத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டாலும் அது ஒரு நாள் இல்லாமல் போகும். உங்க பேரனுக்கு உங்க பேரை வச்சாலும் உங்க பேரன் பூமியை விட்டு போகும்போது அந்த பேரும் போயிடும். ஒரு டாக்குமெண்ட்ல லேண்ட் உங்க பேர் வாங்கினீங்கன்னா அது இன்னொருத்தர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு அந்த பேர் உங்களை விட்டு போயிடும். அப்போ உண்மையாய் இந்த ஆசீர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு இயேசு சொன்னது, அதாவது ஆபிரகாமுக்கு சொன்னது, எப்படி எப்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வருகிறது அப்படிங்கிறத நாம வசனத்துல இருந்து பார்க்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ உங்க பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கறதனுடைய அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவேறுதல் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பேரை பூமியில பெருமைப்படுத்துவதனால அல்ல, பூமியிலே சொல்லப்படுவதனால அல்ல, பூமியிலே ரிஜிஸ்டர் பண்ணப்படுவதனால அல்ல. நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, அவரை முன்னாடி கூப்பிட்டு பேர் சொல்லிட்டாங்க. சில இந்த கூட்டங்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா நன்றி அறிவிப்புன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி பிரச்சனையை உண்டாக்குற செக்ஷன் வேற ஒன்றுமே இல்லை. ஒரு கூட்டத்தில் 3 நாள் கன்வென்ஷன் முடியும் போது வரிசையாக யார் யாரெல்லாம் நன்றி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த நன்றி அறிவிப்பு. அந்த நன்றி அறிவிப்பு சொல்லும் போது ஏற்படக்கூடிய சண்டை அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அவர் பேரை சொன்னீங்க, நம்ம பேரை விட்டுட்டீங்க பாருங்க, அவர் 25 ரியால் தான் கொடுத்தாரு, நான் 50 ரியால் கொடுத்தேன், நான் எவ்வளோ பொறுப்பெடுத்தேன், நீங்கள் நம்ம பேரை சொல்லாமே விட்டுட்டீங்க. இல்லை பிரதர் மறந்துட்டோம். இல்லை நீங்கள் பர்பஸாக தான் செஞ்சீங்க, அன்னைக்கு கூட கூப்பிடும் போது நீங்கள் என் பேரை கூப்பிடல. எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் மறந்துட்டார். அதனால் ஸ்பர்ஜன் பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தமாக சொல்லிட்டார், அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த தனித்தனியாக சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணி மாற்றத்தை விட நல்ல சான்ஸ் அது. இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் முடியும் போது செட்டு மைக் செட் போட்டவருக்கு நன்றி, கரண்ட் கொடுத்தவருக்கு நன்றி, போலீஸ்காரருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, அதில் யாரோ ஒருத்தர் விட்டுருவாங்க. அது விடுறதும் அவங்க பார்வையில் முக்கியமான ஆளாக இருக்கும். பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அந்த இடத்துல என் பேரை சொல்லாமல் விட்டுட்டாங்க, இந்த இடத்துல சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் வேதம் எல்லாம் என்ன பாருங்க, ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இந்த பூமியில நீங்க ராஜாவா கூட இருங்க. யோசித்து பாருங்க, எத்தனை ராஜாக்கள் பேர் மறந்து போச்சு, எத்தனையோ ராஜாக்கள் பேர் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் பயங்கரமா இருந்தவங்க, ஒரு நாட்டையே கலக்கினவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பேர் இன்னைக்கு இல்லை. அப்போ இந்த அல்ல இங்கே சொல்லப்படுகிறது அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதனுடைய தீர்க்க தரிசனம் புறஜாதியாராகிய சபைக்கு நமக்கு எப்படி வருதுன்னா, இந்த பூமியில உங்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் முன்னாடி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இல்லை, அது எல்லாரும் மாதிரி நீங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
எல்லாருக்கும் உலகத்தானுக்கு வருது தானே. உலகத்தார் உழைக்கிறாரு, உண்மையாக உழைக்கிறார், அவர் கொண்டு வந்து உலகத்தாரையும் மேலே வச்சிடுறாங்க. ஏன் எத்தனையோ துன்மார்க்கர் தான தர்மம் பண்ணோன்னா அவர் பேரை மேலே கொண்டு வந்துடுறாங்க, யூஎன்ல கூட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதல்ல, அதை பற்றி ஆண்டவர் இங்கே பேசவே இல்லை. இங்கே நீங்கள் உண்மையுள்ள மனுஷன், இங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நல்லா உழைச்சிங்கன்னா உங்கள் பேர் வரும் மேலே. உண்மையாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும், தான தர்மம் பண்ணால் வரும். இது எல்லாருக்கும் வர்றது. ஆனால் கர்த்தர் சொல்கிற உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு நாள் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பீர்கள், பிதாவுக்கு முன்பாக நிற்க வச்சு உங்கள் பேரை கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்படும். அந்த இடத்திலிருந்து அது மாறவே மாறாது. வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை கிறுக்கி போட மாட்டேன், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த பூமியில எங்க எழுதினாலும் உங்க பேர் போயிடும். எதுல எழுதினாலும் போயிடும். கல்வெட்டில் எழுதினா போயிடும், புக்கில் எழுதினா போயிடும். அதாவது முந்தியாவது கல்லில் செதுக்குறாங்க, இப்போ எல்லாம் டிஜிட்டல், காத்துல இருக்கு. சேட்டிலைட் முடிஞ்சிச்சு, உங்க பேரும் முடிஞ்சிச்சு. சேட்டலைட் கீழே நேற்று கூட சேட்டலைட்லாம் எரிஞ்சு போச்சு, எரிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே காத்துல எழுதி வைக்கிறோம். இது அல்ல, ஆண்டவர் இதை குறித்து சொல்லலை. கொஞ்சம் பேருக்கு வீட்டு வாசலில் கொஞ்சம் ஒரு போர்டில் அவங்களுடைய அந்த வீட்டு வாசலில் அவங்க பேரை போர்டை போட்டாச்சுன்னா அதில் ஒரு சந்தோஷம். இன்னாருடைய இல்லம், அவருடைய நிவாஸ் அப்படின்னு போட்டோம்னா பெரிய சந்தோஷம். அதில் போடலைன்னா இன்னும் கஷ்டம். இவ்வளோ காசு நான் கொடுத்தேன், உங்கள் அம்மா பேரை போட்டிருக்கீங்க அப்படிம்பாங்க. இது அல்ல, அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் உன் பெயரை நான் என்ன செய்வேன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன். எப்படி அறிக்கை விடுவேன்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த உலகத்தை ஜெயித்து நீ மேலே வரும்போது அப்படியே கூப்பிட்டு பிதாவுக்கு முன்னாடி சொல்லுவாரு, இவன் எனக்காக இந்த பூமியிலே பாட அனுபவித்தவன், இவன் எனக்காக இந்த பூமியிலே உண்மையாய் வாழ்ந்தவன், எனக்காக வசனத்தை கரெக்டாக கை கொண்டவன். உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாக்கு முன்னாடி சொன்னாலும் அவளை மேன்மை கிடையாது. பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்பாக உங்கள் பேரையும் என் பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நீங்களும் நானும் வாங்கணும். இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் முயற்சி செய்யணும். இது சும்மா வராது, எல்லாருக்கும் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனைத்தான். யார் ஜெயம் கொள்ளுகிறவன்? சர்ச்சுக்கு வந்தவன் எவனோ அல்ல. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சொல்லிட்டு சொல்றாரு, சபைக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள வர்றது ஜெயம் கொள்றது அல்ல, சபைக்குள்ள வந்து ஜெயம் பெறணும். என்ன பெற வேண்டி இருக்கு? இங்கே உலகத்தை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இங்கே சில காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்மளை வந்து ஆண்டவருக்கு சபைக்குள்ள கொண்டு வந்த உடனே பரலோகத்தில் கொண்டு போய் எல்லாருக்கும் நிற்க வைப்பாரா? இல்லை, பரலோகத்துக்கு போகிறது வேற கான்செப்ட். நான் எப்பவும் சொல்லுவேன், வேதத்தில் எப்பவுமே 3 வகையான ஆட்களை ஆண்டவர் வச்சிருப்பார். ஒன்று, ஒரு 7000 பேர், எலியா தீர்க்கதரிசி காலத்தில் ஒரு 7000 பேர். அடுத்து கெபியில் 50 பேராக இருக்காங்க. இந்த 7000 பேர் யாருன்னு தெரியாது, கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஒரு 50 பேர் கெபியில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா உபதியா மூலமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 400 தீர்க்கதரிசிகள் ஏசபேல் பந்தியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் பேருமே பைபிளில் இல்லை பாருங்க. இவங்க யார் பேருமே இல்லை. இவன் ஏசபேலோட காம்ப்ரமைஸ் ஆனவன், அவன் பேரும் பைபிளில் இல்லை. அவன் பயந்து போய் கெபியில் மறைஞ்சிக்கிட்டான், 50 பேர், அவன் பேரும் இல்லை. 7000 பேரை கர்த்தர் மறைச்சிட்டாரு, அவங்க பேரும் இல்லை. ஆனால் எவன் ஒருவன் கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓடி சாகிற அளவுக்கு பாடுபட்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறானோ அந்த ஒரு தீர்க்கதரிசி பேர் தான் அங்கே இருக்கிறது, எலியா என்று சொல்லி. அவன் காலத்தில் வேற எந்த தீர்க்கதரிசி பேரும் அங்கே இல்லை. அத்தனை பேரோட பேரும் அங்கே கொடுக்கப்படலை. ஆனால் இவன் பேர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம், அவன் ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அது கிடைக்கும். இன்னைக்கு நாம எந்த பேருக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்கூலில் ஒரு போர்டில் நம்ம பேரை வந்துட்டா சந்தோஷம் இல்லையா? பேப்பரில் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருச்சுன்னு வந்தால் சந்தோஷம். நான் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் டெம்பரவரி, இது அழிந்து போகும். நாளைக்கு நம்ம பிள்ளை விட இன்னொரு பிள்ளை மார்க் எடுத்துட்டா அந்த பிள்ளை பேர் வந்துட போகுது. இன்னைக்கு உலக அழகின்னு சொல்லி ஒருத்தருக்கு கிரீடத்தை வச்சுக்கிறாங்க. இந்த உலக அழகி எவ்வளோ நாள்? 1 வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் இந்த அம்மா இல்லை, இன்னொரு அழகி உலக அழகியாக மாறிடுது. அவ்வளோதான், டெம்பரவரி. எல்லா அந்த உலகத்தில் பெருமைப்படுத்தப்படுகிற எல்லாமே டெம்பரவரி, ஒரு நாள் போயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நித்தியமாக நிரந்தரமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் அழியாத லோகத்தில் உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் அறிக்கையிட போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தான் ஓடணும். நாம எதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம்? மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க உண்மையா வேலை செய்யுங்க, நல்ல பேர் தானா வரும். மொர்தெக்காய் உண்மையா வேலை செஞ்சான், அவனுக்கு உயர்வு வரல, ரோட்ல உட்காந்து கிடக்கிறான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்தினார்.
ஆகாரோட இடத்துக்கு அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, அவன் பெயர் உயர்த்தப்பட்டது. அதெல்லாம் உலக பிரகாரமாக ராஜா மறப்பார், திருப்பி ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது உங்கள் பெயர் தேவனுக்கு முன்பாக சொல்லப்படுவது. எப்படி இருக்கும் பாருங்க, ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கவனிங்க, ஒரு நாள் திடீர்னு பிசாசு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். பைபிளில் எங்கேருந்து வரேன், பூமியெல்லாம் சுற்றிட்டு வரேன் அப்படிங்கிறான். இவரே கேட்குறாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போது தேவன் பேசுகிறாருன்னா பரலோகம் எப்படி இருக்கும்? தேவன் எப்படி இருக்கும்? ஃபுல், நம்ம சொல்லல, பின் ட்ராப் சைலண்ட். ஏன்னா ஒரு ராஜா பேசுகிறாருன்னா அத்தனை பேர் எப்படி ஆயிடுவாங்க? அமைதியாக கேட்பாங்க. அதே மாதிரி பரலோகத்தில் தேவன் பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும்? பின் ட்ராப் சைலண்ட். இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடான கோடி தூதர்கள் அத்தனை பேரும் நின்று அட்டென்ஷனா அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. கர்த்தர் கேட்குறாரு, யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? நான் சொல்கிறது ஒரு இமேஜினேஷன், இப்போ சொல்ல போகிறது. இது நடந்தது, பைபிளில் இருக்குது. இப்போ நம்ம தூதராக இருக்கிறோம், நான் தூதராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னடா யாரோ யோபுன்னு ஒருத்தனை சொல்கிறாரு, யாரா அது யோபு அப்படின்னு இப்படி கீழே எட்டி பார்த்தா யோபு இருப்பார். யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? இப்போ யோபுக்கு பேசுகிறாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை பேசுகிறாங்க யோபுவை பற்றி பரலோகத்தில். இப்போ தூதர்கள்லாம் பார்க்குறாங்க, யோபுக்கு உபத்திரம் வருது, எல்லா போராட்டத்துலேயும் சக்ஸஸ் ஆகிறாரு, சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஒரு நாள் யோபு பரலோகத்துக்குள்ளே நுழையிறார். அப்படி நுழையும் போது டோட்டல் பரலோகமும் யோபு எப்படி பார்க்கும்? கோடான கோடி தூதர்கள் அத்தனை பேர் எப்படி பார்ப்பாங்க? டேய், இவனை தாண்ட ஆண்டவர் சொன்னார், அவன் உடம்பு முழுக்க பரு, அடையாளம், தழும்பு, மறும் ஆயிடுவான், அது வேற விஷயம். நான் சொல்கிறது ஒரு கற்பனை. அப்படியே போனான், உடம்பு முழுக்க பரு, அடையாளம், அப்படியே கிடக்கான். ஆனால் இப்போது பரலோகத்தில் நுழையிறான். 2 பக்கமும் தூதர்கள் கோடா கோடியாக நின்று அப்படியே பின்ட்ராப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. யோபு உள்ளே வரான். ஆண்டவர் சொல்வார், வா யோபு, உனக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் சுதந்திரி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இப்போ டோட்டல் பரலோகமும் யோபு எப்படி பார்க்கும் பாருங்க. அப்படியே வச்ச கண்ணு வாங்காம, இவனை தாண்டா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவன் தான் உண்மையும் உத்தமம் உள்ளவன் சொன்னார், சன்மார்க்கன் சொன்னார். அந்த யோபு வரான் பாருங்க. இதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல். இந்த ஆசீர்வாதத்தான் நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும். இங்கே இருக்கிறவன் நல்லவன் சொன்னா என்ன, கெட்டவன் சொன்னா என்ன? கொஞ்ச நாள் அவன் நல்லவன்பா, அவனே கொஞ்ச நாளில் கெட்டவன்பா. ஒரு நாள் தூக்கி வச்சு ஆடுவான், இன்னொரு நாள் கீழே தூக்கி போடுவான். நீங்கள் கொடுத்தா உங்கள் பேரை பெருசாக போடுவான், உங்களை கொடுக்காட்டி உங்களை மறந்து போவான். ஏன் நீங்கள் கொடுத்தும் கெட்ட பேர் வாங்குவீங்க. நம்மளை இந்த உலகத்தான் என்ன சொல்கிறாங்கிறதே முக்கியமே கிடையாது. இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி பிரோஜனமும் கிடையாது. நம்ம சாட்சியாக பரலோகம் பார்த்துக்கோ. இந்த உலகத்தில் நம்ம யாருக்கிட்ட பேர் பெருமைப்படுத்த பண்ணணும் தெரியுமா? அப்படி பரலோகத்தில் நுழையும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த பேரை சொல்லி கர்த்தர் அப்படி கூப்பிடும்போது டோட்டல் பரலோகம் இருக்கும் பாருங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏன் தெரியுமா? இந்த கணத்துக்கு தானே ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இங்கே இவ்வளோ பெரிய கணம் கிடைக்கும்னு நினச்சிருந்தா அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் கீழப்பட்ட பாடுகள் ஒரு பாடே கிடையாது. காரணம், கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எனக்கு வேணும். யார் நம்மளை புகழ்ந்தா என்ன, புகழாட்டி என்ன, யார் நம்மளை மறந்தா என்ன, நினச்சா என்ன, விட்டு தள்ளுங்க, கவலையே படாதீங்க. இவர்கள் யாரும் நம்மளை பரலோகத்தில் ஆசீர்வதிக்க போகிறவர்கள் அல்ல. சாரல் நவரஜம்மா ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச காலம் இயேசுவுக்காகன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வீணை நாதம் தொனித்திடும் நேரம், அந்த அம்மாவுடைய வாஞ்சை அது. அந்த அம்மா விருப்பப்பட்டு கடைசி ஸ்டான்ஸாக பாடுறாங்க. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். அந்த அம்மா உள்ள நுழையும் போது வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அந்த அம்மா வேற ஒன்றையுமே கேட்கல. நான் உள்ளே போகும்போது பேர் சொல்லி கூப்பிட்றாரு பாருங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு போதுன்றாங்க அந்த அம்மா. இதுதான் உண்மையிலேயே உங்கள் பேரை பெருமைப்படுத்துதல். பல நேரத்தில் நீங்கள் மூத்த சகோதரனாக இருப்பீங்க, எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. ஒரு நாள் அத்தனை பேரும் மறந்துடுவான், நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் பைபிள் சொல்லுது, நாம் ஆண்டவருக்கு செய்கிற சின்ன விஷயம் கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்.
உள்ளே போகும்போது சொல்லுவார், அப்பா இவன் தான்ப்பா பூமியில் நமக்காக அவ்வளோ கஷ்டம் சகிச்சான், அவ்வளோ திட்டு வாங்கினான், அவ்வளோ பாடு அனுபவிச்சான், நமக்காக எவ்வளோ காரியங்களை ஓடி ஓடி செஞ்சான், இருக்கிற கொஞ்சம் காசில் கூட நமக்கு ஊழியத்தை போட்டு பண்ணாம்பா. ஆண்டவர் சொல்வார், உண்மையும் உத்தமும் உள்ளவனே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை தான் வேதம் சொல்லுது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எங்கே பெருமைப்படுத்துவேன்? இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நமக்கு வருகிறது. அவர்தான் பிதாவுக்கு முன்பாக நம் பேரை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இனி இந்த உலகத்தின் பேர் பெருத்ததுக்காக பெருசாக நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்பட்டால் சோத்திரம். மறந்துட்டாங்களா, அதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ செஞ்சேன், கடைசியில் என்ன அவங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் செஞ்சது பரலோகத்தில் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் நம்மளை ரிவார்டு கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ரிவார்டு கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளை கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். நம்ம வாஞ்ச என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் நுழைவேன், பரலோகம் என்னை எழுந்திரிச்சு நின்று வரவேற்கணும். 10ஓட 11 உள்ளே நுழையக்கூடாது. நான் 7000 பேராக இருக்கக்கூடாது, நான் 50 தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடாது, ஒரு எளியாவாக காணப்பட வேண்டும். உள்ளே நுழையும் போது கர்த்தர் அந்த வாஞ்ச, அதுதான் இது. இந்த ஆசை தப்பே கிடையாது, இது மேன்மையானது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். முதலாவது ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அறிக்கை இடுவாராம், இந்த பேருடைய இந்த ஆள் இன்னார், இவன் வர்றான், இவன் இவ்வளோ செஞ்சுருக்கிறான்ப்பா, எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நமக்கு உண்மையாக இருந்திருக்கிறான்ப்பா, இல்லாமையில் உண்மையாக இருந்திருக்கிறான், ஆத்துமாக்களுக்காக ஓடி இருக்கிறான், அழுதுருக்கிறான், ஜெபிச்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான், எத்தனையோ தவறு செய்ய வேண்டிய நேரத்தில் தவறு செய்யாமல் வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறான் இவன் அப்படின்னு உடனே டோட்டல் பரலோகமும் பார்க்கும். ஏன் தெரியுமா? தூதர்கள் கூட அனுபவிக்காத அந்த பாடுகளை நீங்களும் நானும் அனுபவிச்சுட்டு மேலே போகிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே இந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். நிறைய பேருக்கு இங்கே தான் விரும்புவாங்க, இங்கே தான் இருக்கணும், இருந்துட்டு போங்க. ஆனால் என்னுடைய வாஞ்சை நான் சொல்கிறேன், என் பேரை யார் சொன்னாலும் என்ன, சொல்லாட்டா என்ன, திட்டினா என்ன, திட்டாட்ட போனா என்ன. சிலர்லாம் யூடியூப்பில் போட்டு திட்டுவாங்க நம்மளை பற்றி. முந்தியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், என்னடா இப்படி திட்டுறாங்களேன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் பாட்டு திட்டிட்டு போகிறான், நீ ஏன் கவலைப்படுற, என்ன திட்டாதே அவனை திட்டுறாங்க அப்படின்னாரு. திட்டு தானே, வாங்கிட்டு போ, என்ன இப்போ நீ குறைஞ்சிட்ட, அதனால என்ன குறைஞ்சிட்ட? அவங்க திட்டினாலும் சரி, திட்டா விட்டாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, புகழா விட்டாலும் சரி, we don't care about the things. நம்முடைய ஒரே நோக்கம், டெஸ்டினேஷன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் என் ஆண்டவர் என் பெயரை பரலோகத்திலே சொல்லுவார். அந்த பரலோகம் முழுக்க அது துணிக்கும், இடி முழக்கத்தை போல பரலோகம் முழுக்க கேட்கும் நம்ம பேர். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நம் வாஞ்சையாக மாறிடணும், ஆண்டவர்கிட்ட ஜபமாக மாறிடணும். ஆண்டவரே, அதுதான் சாரண ஒரு ஜபம் பாடினாங்க, ஜபமாக. ஒரு நாள் வரும், நான் பறந்து புறா போல் வருவேன், அன்னைக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, என் பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இப்ப ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னது? ஆபிரகாமை பார்த்து கர்த்தருக்கு சொன்னது, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த தலைப்பு வசனத்தை மறந்துடக்கூடாது. தலைப்பு வசனம் என்ன? தலைப்பு வசனம் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு. அதை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்குது? ஆபிரகாம் கிட்ட கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனது அப்பமும் ரசம். இந்த அப்பமும் ரசமும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இந்த அப்பமும் ரசத்தினுடைய இதில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்குது? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு அந்த இடத்துல அதை காணிக்க கொடுத்தாரா? இவர் தான் அவருக்கு காணிக்க கொடுக்குறாரு. பொதுவாக நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன? கொண்டு வந்து காணிக்க கொடுக்குறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம நினைப்போம். இல்லை ஏதாவது கிடைக்கிறதா நமக்கு ஆசீர்வாதமாக நினைப்போம். கொடுக்கறத நம்ம ஆசீர்வாதமாக நினைக்க மாட்டோம். கொடுக்கறத நாம் ஆசீர்வதிக்க தான் நினைப்போம். ஆஃபரிங் கொடுத்து ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறாரு. அதுக்கு இவருக்கு என்ன கொடுக்குறாரு? ஃபஸ்ட்டு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இது என்ன ஆசீர்வாதம்? இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாம் கிட்ட ஒரு மிக முக்கியமான
ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது, ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கப்படுகிறது. இந்த அப்பமும் ரசமும் ஆபிரகாம் மூலமாக அப்படியே இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் போயிருக்கணும், அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் 14ஆம் அதிகாரத்தில் இது நடக்குது. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வந்துடுறாங்க. 17ஆம் அதிகாரத்தில் வேறொரு உடன்படிக்கை வந்துடுது, விருத்த சேதனம் வந்துடுது. அதனால் இந்த கம்யூனியன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பமும் ரசமும் என்னவாயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேத பகுதி ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் நல்ல பெராயா பட்டணத்தாரை போல வேதத்தில் தேறினவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் சாதாரணமாக சொல்கிறேன், காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அற்புதம் இருக்குது இல்லையா? கானா ஊர் கல்யாணம் இருக்குதுல்ல. கானா ஊர் கல்யாணத்தில் இயேசுக்கிட்ட போய் என்ன கேட்டாங்க? திராட்சை ரசம் கேட்டாங்கல்ல. ஏன் கேட்டாங்க? இவரை ஏன் போய் கேட்கணும் திராட்சை ரசம் குறைவுபட்டா? இவர்னா திராட்சை ரசம் விற்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சுருக்கிறாரா? இல்லை. அதான முதலாம் அற்புதம். அப்புறம் இவரே ஏன் கேட்டாங்க? சரி, இவர் பந்தி விசாரிக்கிறாரா? அதுவும் இல்லைல்ல. திராட்சை ரசத்தை யாரை போய் கேட்கணும்? பந்தி விசாரிக்கிறவரை கேட்கணும். இல்லை திராட்சை ரசம் கொடுக்குற வேற யாராவது கேட்கணும். இவரை ஏன் கேட்டாங்க? கொண்டு போய் மரியாள் போய் கேட்குறாங்க. சரி, மரியாள் கேட்டவுடனே இவர் என்ன சொன்னார்? மரியாளை பார்த்து, ஸ்திரீயே இதை நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? மரியாதை திட்டாரு ஆண்டவர். மரியாதை பாருங்க, ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறீங்க. அந்த அற்புதம் முடிஞ்ச பிறகு பாருங்க, இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் இன்னும் சில காலம் அந்த ஊரிலே தங்கி இருந்தார். அப்படிதானே இருக்கு. அப்போ அவர் திட்டியிருந்தா விரட்டி விட்டுருக்கணும். தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் திட்டல. அது என்ன கான்செப்ட் தெரியுமா? கவனிங்க. அது என்ன கான்செப்ட் தெரியுமா? இப்போ மரியாள் வந்து திராட்சை ரசம் கேட்குறாங்க. மரியாள் என்ன கேட்குறாங்க? திராட்சை ரசம் கேட்குறாங்க. மரியாள் ஏன் முதல்ல கேட்டாங்க? அதுக்கு அவங்க வீடு கல்யாண வீடா? இல்லை. மரியாள் கேட்ட உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஸ்திரீயே. இது என்ன ஸ்திரீ அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 3:15 கர்த்தர் சொல்வார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும் வரு. சர்பத்தை பார்த்து உன் வித்துக்கும், அப்படிதானே இருக்குது. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இந்த ஸ்திரீ இருக்காங்கல்ல, இந்த ஸ்திரீ யாருன்னு கேட்டா மரியாளுக்கு முன்னடையாளம். அதாவது அவங்க மரியாதை சொல்லல, அது நியாயப்பிரமாண சபை. இப்போ யூதர்களுக்கு நியாயப்பிரமாண சபை வந்து கேட்குது. என்ன கேட்குது? திராட்சை ரசம் கேட்குது. திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை. உடன்படிக்கையை கேட்ட உடனே இயேசு சொன்னாரு, ஸ்திரீயன்னா சபையே உனக்கும் எனக்கும் என்ன? நியாயப்பிரமாண சபைக்கும் நீ யாரு கேட்குறாங்க? யூதர்களுக்கு கேட்குறாங்க. உனக்கும் எனக்கும் என்ன? இந்த விஷயத்தில் உனக்கும் எனக்கும் என்ன சொல்லிட்டு என்ன வார்த்தை சொன்னாரு? என் வேலை இன்னும் வரல, இந்த உடன்படிக்கையை கொடுக்குற டைம் இன்னும் வரல. அதான அர்த்தம். திராட்சை ரசம் எடுத்து கொடுக்கும்போது இயேசு என்ன சொன்னாரு? சீஷர்கிட்ட கொடுக்கும்போது யோவான்ல, வேலை வந்ததென்று சொல்லி அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார். அப்போ அவர் சொன்ன வேலை இது. கம்யூனியன் கொடுக்குற டைம் இன்னும் வரல, உனக்கும் எனக்கும் என்ன? உடனே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அவர் நம்மளை திட்டுறாருப்பா, நமக்கு ஒன்று செட் ஆகாதுன்னு போயிருக்கணும். அடுத்து அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க திராட்சை ரசம் இருந்துச்சு இல்ல, அந்த திராட்சை ரசம் என்னன்னு கேட்டா மோசையின் முறைமையின்படி. ஏன்னா அங்கே உள்ள கற்சாடி எல்லாம் காலியாக இருக்கு. அந்த கற்சாடி யாருன்னா நியாயப்பிரமாண முறைப்படி சுத்திகரிப்பு கற்சாடி. மோசே சொன்னபடி கேட்டு நீங்க போனீங்க, இந்த உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சு, இப்ப இல்லை. இனி உங்களுக்கு உடன்படிக்கை வேணும்னா இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள். இப்ப திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்ன இயேசு என்ன பண்ணோம்? என்ன திருப்பி என் பக்கம் திருப்பி விடுறீங்கன்னு தானே கேட்கணும். அடுத்து இயேசு சொன்னாரு, என் பேச்சை நீங்க கேட்குறீங்கன்னா நீங்க கற்சாடியில தண்ணியை நிரப்புங்க. இப்ப அடுத்து அப்படி ஆப்போசிட்டா மாறுது. அதோட அர்த்தம் என்ன? நீங்க பண்ண சுத்திகரிப்பு பத்தாது, நான் சொல்ற சுத்திகரிப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடன்படிக்கை கிடைக்கும்னு அர்த்தம். அந்த கற்சாடியை தண்ணியில நிரப்ப சொன்னாரு. இப்போ எடுத்துட்டு கொண்டு போய் உள்ள பரிமாறணும்னு சொன்னா, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக சுவை. அதோட அர்த்தம் என்னன்னா, முந்தின உடன்படிக்கையை பார்க்கிலும் பிந்தின உடன்படிக்கை அதிக மகிமை உள்ளது. அதனாலதான் இயேசு ஆண்டவரே சொன்னாரு, நான் அவர்களுக்கு ஜீவனல்லாத உடன்படிக்கையும்
நன்மைக்கேது அல்லாத பிரமாணங்களையும் கொடுத்தேன், நியாயப்பிரமாணம். இப்போவோ ஜீவனுக்கான உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஹெவன்லி சீக்ரெட். இப்போ அந்த கம்யூனியன் அந்த அம்மா கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார்ல, வேலை இன்னும். இந்த கம்யூனியனை ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஆபிரகாம் கிட்ட. இயேசு சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. இதை எடுத்து யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னா, யூதர்களுக்கு இல்லை, சீஷர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் புறஜாதியார்ட்ட கொடுக்க சொன்னார். எப்படிங்க சொல்றீங்க புறஜாதியார்ட்ட கொடுக்க சொன்னாருன்னா, கம்யூனியனை பற்றின முறைமையை நமக்கு யார் எழுதியிருக்கிறா பைபிளில்? பவுல் எழுதியிருக்கிறாரு. பவுல் யாருக்கு எழுதியிருக்கிறாரு? இது எங்க வருது? 1 கொரிந்தியர், கொருந்து சபைக்கு எழுதுறாரு, புறஜாதியாருக்கு எழுதுறாரு. கம்யூனியனை பற்றி யார் எழுதணும் நியாயமா? கூட இருந்த சீஷர்கள் எழுதணும். பேதுரு நிருபத்தில் வந்திருக்கணும் நியாயமா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அங்க இருக்க வேற ஒன்று யூதா புஸ்தகத்தில் வந்திருக்கணும். ஆனால் எதுல வருது தெரியுமா? பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறாரு. அதனாலதான் பவுல் ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், எனக்கு சீஷர்கள் சொல்லலன்னு அர்த்தம் இதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை, இது இஸ்ரவேலர்களுக்கு உரியது அல்ல. அவங்களுக்கு விருத்தசேதன உடன்படிக்கை இருக்கு. இயேசு வந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக இது புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறதான உடன்படிக்கை. அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த கம்யூனியன் என்பது எப்படி ஆசீர்வாதம்? அதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் இது எப்படி ஆசீர்வாதம்? இன்னைக்கு கம்யூனியன் என்பது சர்ச்சில் ஒரு சடங்காச்சாரத்தினுடைய உச்சம். கம்யூனியன் கொடுக்கிறது சடங்காச்சாரத்தினுடைய உச்சம். நான் அதான் சொல்றேன், கம்யூனியனை சபையில் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது யார் யாருக்கு கிரைட்டீரியா, யாரு எடுக்கிறதுக்கு என்ன தகுதி? குடிப்பழக்கம் உள்ளவர்கள், சிகரெட் பிடிக்கிறவர்கள், தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நீங்கள் கம்யூனியன் எடுக்கக்கூடாது. நீங்கள்லாம் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விட்டீங்க? ஞானஸ்நானம் எடுக்கும் போதே விட்டீங்க தானே. இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த கிரைட்டீரியாவை கொண்டாடுறாங்க உள்ள? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டோமே. இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குது? பிஇ எக்ஸாம் போறவனுக்கிட்ட 2ஆம் வாய்ப்பாடு சரியாக சொல்லுகிறவர்கள், ரிங்கா ரிங்கா ரோச சொல்லுகிறவர்கள், பாபா பிளாக் ஷிப் கரெக்டா சொல்லுகிறவர்கள், அகர முதல எழுத்தெல்லாம் கரெக்டா சொல்லுகிறவர்கள், நீங்கள் இந்த பிஇ எக்ஸாம் எழுதினா போடா பைத்தியக்காரம்பாங்க. சொல்லுவானா மாட்டானா? எப்படி கம்யூனியனுக்கு நீங்க இன்னும் திருப்பி எதை சொல்லிட்டு இருக்கீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்த பாவத்தை சொல்லிடுறீங்க. அப்படி அந்த பாவத்தை சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட மறைமுகமான பாவத்தை செய்கிற 25 வருஷ விசுவாசி இருக்குன்னு அர்த்தம். அப்போ கம்யூனியன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் கிரைட்டீரியா. இயேசு 2 பேருக்கு அப்பம் விடுறாரு. இயேசு என்ன பண்றாரு? 2 பேருக்கு அப்பம் விடுறாரு. ஒன்று 5000 பேருக்கு அப்பம் விட்டார். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இதை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். 5000 பேருக்கு அப்பம் விட்டார். ரெண்டாவது 12 பேருக்கு அப்பம் விட்டார். 5000 பேருக்கு அப்பம் விடும்போது அது வயிற்றுக்கு உணவு. 12 பேருக்கு அப்பம் விடும்போது அது கம்யூனியன். கரெக்ட் தானே? இப்போ 12 பேருக்கு கம்யூனியன் கொடுக்கும்போது ஏன் 5000 பேருக்கு சொல்லும் போது இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரீரமாக இருக்குன்னு ஏன் சொல்லலை? ஏன் அந்த இடத்துல அதை சொல்லலை? அதோட அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் 5000 பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது அல்ல, கம்யூனியன் சீஷர்களுக்கு கொடுக்கப்படுவது, வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுவது. எல்லாருக்கும் பிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது இல்ல. சும்மா வந்தவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து இந்தா வந்து வரிசையில் வா, லைன்ல வா, இந்தா எடுத்துன்னு போ, வாயை தர, அது இல்ல. அது 5000 பேருக்கு கொடுக்குற சாப்பாடு. கம்யூனியன் என்பது எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினா உனக்கு கம்யூனியன் உண்டு. அபாத்திரமாய் போஜனமான பண்ணவன் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாய் உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த 12 பேர்ல அபாத்திரமா போஜனமான பண்ணது யாரு? யூதாஸ் காரியத். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பிசாசு கம்யூனியன் வாங்க பிறகு வந்துச்சு. கம்யூனியன் வாங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பணத்தாசை இருந்துச்சு, பொருளாசை இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இதுதான் கம்யூனியனுக்கு கிரைட்டீரியா. இதெல்லாம் சொல்லணும் கம்யூனியன்ல. பொருளாசை உள்ளவன், பணத்தாசை உள்ளவன், பணப்பிரியன், தற்பிரியன், உலகத்தை நேசிக்கிறவன், எவனை கைய வைக்காதன்னு சொல்லுங்க, எவன் வைக்கிறான்னு பார்ப்போம். அப்படி எடு, அப்படி மீறி நீ எடு, யூதாசை போல நாண்டு கொண்டு சாவாயின்னு சொல்லிட்டு முடிங்க கம்யூனியனை. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். கம்யூனியன் யார் எடுக்கிறது? சிகரெட் பிடிக்காதவர்கள். பொருளாசைக்காரன் சொல்றான், நல்ல வேளை நான் சிகரெட் பிடிக்கல, பிரைஸ் தி லார்ட்.
எப்படியாவது எங்கள் அண்ணனுடைய இடத்த ஆட்டையை போட்டுருந்தோம், கேஸ் போட்டிருக்கிறோம், எப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கு, எப்படியும் வாங்கிடுவேன். கம்யூனியன் எடுக்கிறவர்கள் குடிக்காதவர்கள், பிரைஸ் த லார்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கேஸ் தான் போட்டிருக்கிறோம், நம்ம அந்த கிரைட்டீரியாவில் வரமாட்டோம். அப்போ புறஜாதியாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது உண்மையிலே எங்கே ஆசீர்வாதமா மாறுது? சீஷராகும் போது மாறுது. எடுக்கிறவன் சீஷனா இருக்கணும், கொடுக்கிறவன் இயேசுநாதரா இருக்கணும். எல்லாரும் கம்யூனியன் சும்மா எடுத்து சும்மா புட்டு கொடுக்கறதுக்கு இல்லை. கம்யூனியன் கேர்ஃபுல்லா கொடுக்கணும். தப்பா கொடுத்தாலும் சாவோம், தப்பா எடுத்தாலும் சாவோம். இந்த கம்யூனியனுக்கு ஒரு பவர் உண்டு. என்ன பவர் தெரியுமா? என் அப்பத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். கம்யூனியனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. தப்பா எடுத்தா சாவடிக்கிற பவர் உண்டு. ரெண்டும் உண்டு கம்யூனியனுக்கு. இன்னைக்கு கம்யூனியன் எப்படி ஆயிடுச்சு? சடங்காச்சாரம். சர்ச்சுக்குள்ள எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும். எடுக்கிறவன் எல்லாம் சீஷனா இருக்கிறோமா? சீஷனாக முயற்சியாவது பண்றோமா? அதான் முக்கியம். சீஷனாக முயற்சியாவது பண்றோமா? அந்த முயற்சியும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, உங்களுக்குலாம் வெள்ளிக்கிழமை மாசத்துல 1ஆம் வாரமா? மாசத்தின் 1ஆம் வாரம் கம்யூனியன். அன்னைக்கு முந்தின நாள் மட்டும் சோத்திரம் 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 சோத்திரம். காத்திருப்பு கூட்டம் இருக்கா? இருக்குதானே? அந்த மற்ற 29 நாள் எக்கேடு வேணா கெட்டு போலாம். முந்தின நாள் வந்து சுத்திகரிச்சுக்கலாம். சோத்திரம் சோத்திரம் பிரைஸ் அல்லேலூயா, குத்து குத்துன்னு குத்திக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிறது. எடுத்து வாயில போட்டுட்டு போகும்போது திருப்பி கதை முடிஞ்சிச்சு. திருப்பி அவ்வளவுதான். திருப்பி 29 நாள் எக்கேடு வேணா கெட்டு போலாம். திருப்பி 30வது நாள். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கொடுக்குறவங்க யாரும். கொடுக்குறவனை வேணா நீங்க பைத்தியக்காரன் நினைங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியாது, உங்களை நம்பிடுவாங்க. மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பைத்தியக்காரன் கிடையாது. அவருக்கு தெரியும் எக்கேற்பட்ட கேடி பத்தியா. 29 நாள் சேட்டையை பண்ணிவிட்டு 30வது நாள் வந்து குதிச்சுவிட்டு, அப்போ பாவம் பண்ணிட்டு கேட்கக்கூடாதா? கேட்கணும். திருப்பி பண்ணாமல் இருக்கணுங்கிற முடிவு எடுக்கணும். பலகீனம் வேற. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், இனி பாவம் செய்யாது. இது வரைக்கும் செஞ்சுட்ட ஓகே, இனி பாவம் செய்யாத. சிலர் அந்த நிமிஷம் மட்டும் இருப்பான் அப்படி நல்லவன் மாதிரி, அதுக்கப்புறம் எடுத்துட்டு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனியன் என்பது சபையினுடைய சடங்காச்சாரங்களில் ஒன்று, முறைமை. மாசத்துல ஒரு நாள் கம்யூனியன். எடுக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. பல சபைகளில், நான் உங்க சபையை சொல்ல, பல சபைகளில் கொடுக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. கொடுக்கிறவனுக்கும் பொருளாசை இருக்கு, எடுக்கிறவனும் பொருளாசை. அவன் என்ன பார்க்குறான்? இவரை பற்றி தெரியாதா? 2 பேரும் தான் சேர்ந்து இடம் வாங்கியிருக்காங்க. இடம் வாங்க தப்பா? நான் அதை சொல்லவே இல்லை. இடம் வாங்கினதுக்கு இவங்க பண்ண சேட்டை ஒன்று இருக்கும்ல, பக்கத்து இடத்துல கொஞ்சம் சேர்த்து வேலி போட்டிருப்பாங்க. அப்படி சேர்த்து வேலி போட்டிருப்பாங்க. அவன் சொல்லுவான், ஐயா இது எங்கள் இடம், இப்போ என்னப்பா கேஸ் போட்டுக்க, பார்த்துக்கலாம். கர்த்தருடைய கிருபையில் நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையா பாரு. யாருடைய கிருபையில்? எப்படி? ஆனவனை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறது. ஆண்டவர் சொன்னார், உன்னை அங்கேயே கேட்டால் மேல் வஸ்திரத்தையும் விட்டு கொடுன்னு. இவன் அவனுடைய மேல் வஸ்திரத்தையும் உருவிட்டு வந்துடுறான். தப்பாக புரிஞ்சுக்கிறான் அவன் வசனத்தை. உங்கள் இடத்த நீங்கள் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. கர்த்தர் கொடுத்தாரு, ஆசீர்வதிக்கிறார், தேசத்தை சுதந்திரிக்கிறீங்க, அது வேற விஷயம். அதில் எத்தனை இல்லீகல், எவ்வளோ தூரம். தங்கச்சி வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் கேட்குது, அண்ணங்காரன் சொல்கிறேன், தங்கச்சி வந்து ஏதோ கஷ்டத்தில் கேட்குது, அண்ணங்காரன் சொல்கிறான், உன் லேண்டை எழுதி கொடு, நான் வேணா உனக்கு கொடுக்குறேன். ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீ கிறிஸ்துவின் அன்பை காட்டுறதுக்கு உன்னால் முடியலல்ல, ஹெல்ப் பண்ண முடியலல்ல. உங்கள் அப்பா அம்மா கேட்டால், அப்பா அம்மா பார்த்தா உங்களுக்கு கேப்பையில் நெய் வடிகிறது. அதுவே கணவனுடைய அப்பா அம்மாவை பார்த்தா எரிச்சலாய் வருகிறது. ஆனால் சோத்திரத்தோட கம்யூனியனும் வருகிறது. வரும் இல்லை? மாமியாரை வாடி போடின்னு பேசிட்டு கம்யூனியன் எடுத்தால் நாக்கில் புண்ணு வரும்ல. ஏன்டா அந்த ஆளை கூப்பிட்டீங்க தானே யோசிக்கிறீங்க. நான் முதல் நாள் சொன்னதான் சொன்னேன், இதை பேசிட்டு தான் போவேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடாட்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கூட இருக்கவன் நம்பிடுவான். மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் நம்ப மாட்டார். எல்லாத்தையும் கையை வைக்கும் போது பயம் வரணும். இது ஆபத்தான பொருளை கை வைக்கிறேன்,
நான் எலக்ட்ரிக் கம்பத்தில் வச்சா கூட பிழைச்சிருவேன், கம்யூனியனில் கை வச்சிங்க தொலைச்சிருவாரு. நாண்டு கொண்டு செத்தானா, குடல் சரிந்து செத்தானாமா. இருக்கா இல்லையா? யாருக்கு நடந்துச்சு? துன்மார்க்கனுக்கு இல்லை, அப்போஸ்தலன் என்று பெயரிடப்பட்டவனுக்கு. 12 பேரை அழைத்து அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? அப்போஸ்தலன். கம்யூனியன் எடுக்கிறவனுக்கு அந்த பயம் இருக்கணும். கொடுக்குறவங்களுக்கும் சொல்கிறேன், ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சால் தைரியமாக சொல்லுங்க, போய் சரி பண்ணிட்டு வந்து எடு, கையை வைக்காதுன்னு சொல்லுங்க. இப்போ சில பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்படி சொன்னால் அவர் சபையை விட்டுவார். போட்டோம், என்ன இப்போ? அவன் கம்யூனியில் கை வச்சு சாகிறத விட வெளியே போய் திரும்பி வருவது நல்லது. ஏன்? அவன் ரத்த பழிக்கு நான் நீங்களா இருப்பேன். இயேசு தெளிவாக சொன்னார். கம்யூனியன் கொடுத்துட்டு யூதாஸை பார்த்து, போய் செய்வதை துரிதமாய் செய், புறப்பட்டு போன்ட்டார், வெளியே போ. அதுக்கப்புறம் தான் இயேசு பல விஷயங்களை அவங்களோட கூட பேசினார். இந்த கம்யூனியனுடைய ஆசீர்வாதம் என்ன? இவ்வளோ நேரம் பார்த்தது அதில் உள்ள டேஞ்சர். ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப இந்த கம்யூனியனுடைய சரீரம் எதை குறிக்கிறது? புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு? அது வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலம் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. இயேசுவின் மரணத்தோட திரைச்சீலை கீழிருந்து மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. அதோட பரலோகத்துக்கு வழி ஓப்பன் ஆச்சு. எப்போ? இயேசுவின் சரீரத்தின் மூலமாக. அப்போ என் கையில் இருக்கிற கம்யூனியன் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? என் முற்பிதாக்கள், எபிரேயர் 11:39 வாசிங்கப்பா. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். யாரு இவர்கள் எல்லாரும்னா? யாரை குறிக்குது? 3வது வசனத்தில் ஆபேலை குறிக்குது. 32வது வசனத்தில் பின்னும் என்ன சொல்லுவேன்? எப்தா, பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் ஆபேல் ஆரம்பிச்சு மொத்த தீர்க்கதரிசி வரைக்கும் சொல்லி லிஸ்ட் போட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு 39வது வசனத்துல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. அவரோட அர்த்தம் என்னன்னா, இவங்கெல்லாம் பாவிகள் இல்ல, விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம். நோவா விசுவாசத்தில் நீதிமான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார், விசுவாசத்தின் தகப்பன். அப்படிதானே இருக்கு பைபிளில். யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. அத்தனை பேரும் சாட்சி வாங்கினவன், அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரா? அத்தனை பேரும் பரலோகத்தில் நுழையிறதுக்காக ஆசைப்பட்டாங்க, ஒருத்தருக்கு கூட அது கிடைக்கலையாமா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அடுத்த வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்திருந்தார். அது என்ன தெரியுமா? உங்க கையில் இருக்கிற கம்யூனியன், உங்க கையில் இருக்கிற அப்பம். இந்த உடன்படிக்கையை முன்னாடி வச்சுட்டார் ஆபிரகாம் கிட்ட. மரியாதை வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, யாருக்கிட்டையும் இல்லைன்ட்டாரு. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் யாருக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? பின்னாடி என் சபையாகிய பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்கள் கையில் அதை கொண்டு போய் கொடுப்பேன், அவர்கள் வாங்கி கொண்டு முன்னாடி பிரவேசிப்பார்கள், இவர்கள் பின்பாக வருவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை முன்பதாக எனக்கு நியமித்து வைத்திருந்தார். அப்போ உங்க கையில் என் கையில் இருக்கிற கம்யூனியனுடைய பவர் என்ன? அதோடைய ஆசீர்வாதம் என்ன? பரலோகத்தினுடைய டோர் கீ. அது பரலோகத்தில் நுழையிறதுக்கான கீ. அது கையில் இருந்தா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியுமா? வசனம் சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெஸ்ட் பரலோகத்துக்குள்ள நுழையிற கீயை கையில வச்சுக்கிட்டு இந்த வாங்கின உடனே ஆபிரகாம் சொல்றாரு, சோதோம் ராஜா வந்து சொல்றான், எதை வேணாலும் எடுத்துக்கோ, ஆட்களை மட்டும் கொடுத்துரு. அவன் சொல்றான், கம்யூனியனை கையில் வாங்கிட்டேன்,
இனிமேட்டு எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி பார்வோன் கொடுக்கும்போது வாங்கினேன், பார்வோன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது என்ன செஞ்சேன், வாங்கினேன். அமலேக்கியன் கொடுக்கும்போது வாங்கினேன். ஆனால் இனிமேட்டு எதையும் நான் வாங்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, இந்த மேலான ஆசீர்வாதமே என் கைக்கு வந்துடுச்சு. உங்களால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் என் கைக்கு வந்துடுச்சு. இனி சோதோமின் பாத ரட்சையை கூட நான் எடுக்க மாட்டேன். அந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் வரணும். ஆண்டவர் உங்களை என்னையும் அவ்வளோ கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உங்கள் கையில் இருக்கிற கம்பெனியினுடைய பவர் அது. பரலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற டோக்கன். இன்னைக்கு என்ன அசட்டை, கம்யூனியன் சடங்காச்சாரமாக மாறி கம்யூனியன் கர்த்தருக்கு முன்பாக இல்லை, மனுஷருக்கு முன்பாக கூட அசட்டை பண்ணப்படுது. சும்மா அண்டால கலக்கி வச்சு மொண்டு மொண்டு ஊத்துறாங்க. வர்றவங்க வாயிலாம், வர்றவன் எடுக்கிறவன் உண்மை உள்ளவன் அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரே வார்த்தை, சிகரெட் பிடிக்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், லாக்கரி வஸ்திரம் தரிக்கிறவர்கள், ஒரே மனைவி இல்லாதவர்கள் தயவு செய்து கம்யூனியன் கை வைக்க வேண்டாம், முடிஞ்சிருச்சு. அவன் என்ன புறஜாதியானா வந்து உட்காந்துருக்கான்? உட்காந்துருக்கிறவன் எல்லாம் சீஷன், 10 வருஷம் சீஷன், 20 வருஷம் சீஷன். ஆனால் இதில் எவனும் யூதாஸா இருக்கக்கூடாது. அந்த எச்சரிப்பில் கொடுக்கணும். இது வெறும் அப்பத்துக்கான என்ட்ரன்ஸ், ரத்தம் இன்னும் ஒரு படி மேலே. அதே எபிரேயர் 10:20 வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியா எது, பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே என்ன உண்டாகுது? என்னங்க பெரிய தைரியம்? பரலோகத்துக்குள்ள நுழையிறன்றது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. வெறும் பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள நுழையிறேன். அங்கே உட்காந்துருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவர். அவரை கண்டவன் ஒருவனும் உயிரோடு கூடி இருந்ததில்லை. அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் அக்கினி மயமானவர். கிட்ட போகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் கிட்ட போனால் என் சுபாவத்துக்கு நான் எரிஞ்சு போகணும், நான் அழிஞ்சு போகணும். என் கையில் இந்த கம்யூனியனை கொடுத்துருக்கிறாரு, அதில் ஒன்று ரத்தம். இந்த ரத்தம் என்ன சொல்ல தெரியுமா, அவர் உங்கள் அப்பாப்பா, தைரியமாக கிட்டப்போ, நீ அழிவுக்கு நேரவானா இருந்தாலும் கூட இந்த ரத்தம் உனக்காக அங்கே பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க. இதை கிட்ட போனினா அது உன்னை ஒன்றுமே செய்யாது, தைரியமாக போங்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகத்துவம்! அதைத்தான் வேதம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கம்யூனியனை கையில் வாங்கும் போது தெரியணும், இந்த கம்யூனியன் எனக்கு திறக்கப்படாத கதவை திறந்து கொடுத்துச்சு. இந்த அப்பம், இந்த ரத்தம் சேரக்கூடாத இடத்தில் என்னை சேர பண்ணிற்று. எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத இடத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்துகிறது. நான் உட்காரவே முடியாத இடத்துல சிங்காசனத்தில் கூட கொண்டு போய் உட்கார வைக்கிது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இந்த கம்யூனியன் மட்டும் இல்லைன்னா அப்பேற்பட்ட நற்சாட்சி பெற்றவனே போக முடியாத இடத்துக்கு என்னால் கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் அவனுக்குமே கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார்னா, இந்த கம்யூனியனுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டது, எவ்வளவு மகத்துவமானது! இன்னைக்கு நாம் அதனுடைய மேன்மையை புரிஞ்சிக்காம கம்யூனியன் கொடுக்குறாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை எடுக்கிறவங்க எப்படி? சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காஸ்ட்லி பொருளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபோனை கொடுப்பீங்களா? நிறைய பேர் கீழே போட்டுறாத, கீழே போட்டுறாத. நீங்கள் சொல்கிறீங்க கீழே போட்டுறாத. குழந்தைகிட்ட ஃபோன் கொடுக்க மாட்டோம், கீழே போட்டுற போது. வீட்டில் உங்கள் பிள்ளைங்கிட்ட டாய்ஸ் பிளாஸ்டிக்கில் கொடுப்பீங்க. உங்கள் கோல்டு கம்மலை கழட்டி விளையாட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது காஸ்ட்லி இல்லையா? மிஞ்சி போச்சுன்னா இந்திய பணத்தில் 40,000 50,000, மிஞ்சி போச்சுன்னா 10 4 லட்சம் 5 லட்சம். தொலைஞ்சா திருப்பி வாங்க முடிஞ்சுது. அதையே நீங்கள் உங்கள் பிள்ளை கையில் கொடுக்க மாட்டீங்களே. தன் பிள்ளையினுடைய விலையேற பெற்ற சரீரத்தையும் ரத்தத்தையும் என் கையில் கொடுத்து வச்சுட்டு இதை பத்திரமா மேலே கொண்டாந்துரு, இது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழின்னு சொன்னார். அப்போ அவருடைய அன்பு எப்பேற்பட்டது, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் ராங் கம்யூனியன், ராங்கா எடுக்குது, ராங்கா கொடுக்குது. நீங்கள் தப்பா எடுத்தாலும் சரி, தப்பா கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய, நியாய தீர்ப்புக்கு நேராக நிற்க வேண்டிய இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சா தப்பா எடுக்கிறோம், இன்னைக்கு ஒப்புரவாகுதல் இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி, தேவனோடு கூட போய் ஒப்புரவாகுங்க. எடுக்க மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. இல்லையா ஒரு மாசம் கழிச்சு எடுங்க, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஒப்புரவாகுங்க ஆண்டவரோட. அதே மாதிரி கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் தப்புன்னு தெரியுது, அவன் ஏதோ ஒரு ராங்கில் இருக்கான்,
தப்பான உறவில் இருக்கிறான், இல்லை யாரையோ என்னவோ பண்ணுறான் தெரியுது, தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க, பிரதர் திருந்துங்க, சிஸ்டர் திருந்துங்க, இப்படி இருக்கு, இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்க, இல்லை திருந்திட்டு வந்து சொல்லுங்க, அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நீங்கள் தான் உங்களுடைய அழைப்பை இழந்து போவீங்க. அதுக்கப்புறம் உண்மை உள்ளவன் கையில் அதை கர்த்தர் கொடுத்துருவார் கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாய் மூணாவது ஆசீர்வாதம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், அதை நான் சொல்லிட்டு நான் சொன்ன நேரத்துக்கு சரியாக முடிச்சிருவேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்லா கவனிங்க, நீ என் சொல்லு போதும் கவனிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு அர்த்தம். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்தினுடைய பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாததாக இருக்கும், உன்னால் எண்ண முடிந்தால் எண்ணு என்று சொல்லி. இப்போ இது ஆண்டவர் வந்து இஸ்ரவேலுக்கு சொன்னாரா, இஸ்ரவேலர்களை குறித்து சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி 1 நாளாகமத்தில் தாவீது எண்ண தொடங்குறார். 2 சாமுவேலில் தாவீது என்ன செய்கிறார், கடைசி அதிகாரத்தில் எண்ண தொடங்குகிறார். எண்ண தொடங்கும் பொழுது இந்த சந்ததியை பற்றி எண்ணும் போது யோவாப் வந்து என்ன செய்கிறாரு, தான் கோத்திரத்தை எண்ணாமல் விட்டுடுறாரு. அப்போ அவர் சந்ததியை எண்ணக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக தாவீது போனதுனால இப்போ அவர் அங்கே என்ன செய்யப்பட்டார், அவர் ஒரு வாதையை சந்தித்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். உன் சந்ததியை எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னா இது இஸ்ரவேலருக்கு உரியதா? ஃபஸ்ட்டு பேரை பெருமைப்படுத்துவேன்றது இஸ்ரவேலுக்கு இல்லை, நமக்கு. பிதாவுக்கு முன்பாக சபையை பார்த்து சொன்னார். 2வது கம்யூனியன் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேனாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. புரியுதா? புறஜாதியாருக்கு. 3வது உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது அப்போ இது இஸ்ரவேலுக்குரியதா அப்படின்னா இதுவும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக எங்கே வருது, புறஜாதியாருக்கு தான் வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இஸ்ரவேலுடைய எண்ணிக்கை எண்ணி முடிச்சிடலாமா, இஸ்ரவேலில் அப்போ இது எல்லாரையும் பொருந்துமா? இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்துவாங்க, உலகம் முழுக்க யூஎன்லேருந்து நடத்துவாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கல்ல, அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுக்கும் போதே அது தப்பாகிடும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எடுக்க ஆரம்பிக்கிறாங்கள அந்த செகண்டே அது தப்பாகிடும். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க 1/1/2024 படி அப்படின்னு எழுதுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் வருஷம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க எடுத்தாங்கல்ல, அவங்க இங்கே எடுக்கும் போதே இன்னொரு நாட்டில் ஒருத்தன் செத்து போயிடுவான், இன்னொரு நாட்டில் இன்னொன்று பிறந்துடும், காட்டுக்குள்ளே ஒன்று பிறந்துடும், தெரியாது, ட்ரைப்ஸில் பிறந்திருக்கோம், எங்கேயாவது ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பான், போலீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரியாது. நான் சொல்ல புரியுதா? ஸோ கணக்கு என்ன வராது, அவங்க சுமாராக 800 கோடின்னு சொல்கிறாங்க, மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். இது எதுவுமே சரியான கணக்கே கிடையாது. அப்போ என்ன முடியாதது அப்படின்னு கர்த்தர் சொன்னது இதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக நீங்கள் இதையும் வச்சுக்கலாம், வேர்ல்டியா. ஆனால் புறஜாதியாருக்கு வருகிறது என்கிற இந்த வாக்கு தத்துவம் எங்கே நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாத, அதான் இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வானத்தில் இருக்காங்க. இப்ப ஆபிரகாம் பார்த்து சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும், என்ன கூடுமானால் என்ன. இப்போ வானத்தில் என்ன கூடாத ஒரு சந்ததி வந்து நிற்கிது.
சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் வந்திருக்கு. அப்போ இந்த சந்ததி இதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஒருவேளை இது ஏங்க இஸ்ரவேலா இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இது இஸ்ரவேல் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் இஸ்ரவேல் சந்ததியை ஆண்டவர் எண்ணிடுறாரு. 12 கோத்திரத்தையும் எண்ணிடுறாரு. அந்த இடத்துல யூதா கோத்திரத்தில் 12000 பேரும் இருக்குதானே அந்த வசனம். 4வது வசனம் 5வது வசனத்துல இருக்குதா? கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. 12000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. 12 கோத்திரத்தும் அங்க இருக்கும். அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தை எண்ணியாச்சு. பரலோகத்தில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி இஸ்ரவேல் கோத்திரத்தை என்ன பண்ணியாச்சு? வருகை முடிஞ்சு அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பூமியிலன்னா 1,44,000 இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் கணக்கு வந்துருச்சு. அப்போ உன் சந்ததி எண்ணி முடியாதாக இருக்கும். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை போல இருக்கும்னா அது இஸ்ரவேலை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஏன்னா இந்த இடத்துல நிற்கிறது சபை. ஏன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறது யாரை பற்றி சொல்லியிருக்க? நாம் கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்ப இந்த கோத்திரம் யாரு? அந்த 1 முதல் 8 வசனத்துல இஸ்ரவேல் கோத்திரம் முடிஞ்சிடுச்சு. இவங்களை பத்தி கேட்கும் போது கீழே அந்த தீர்க்கதரிசியை பார்த்து தூதன் கேட்கிறான், இவங்க யாரு, இவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவனே தெரியாம தான் கேட்கிறான். அவ கேட்கும் போது தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு தெரியாதுன்றான். அப்பதான் இவங்க சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு தங்களை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறவங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் மேலே வரலாமா? இல்லை 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 இல்லை. அங்கேயும் வசனம் தெளிவாக சொல்லுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவங்களோட கிரைட்டீரியா ஒன்று அங்கே கீழே இருக்கும். அவங்கள பற்றி அவர் சொல்லிட்டே வருவார். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. முழுக்க முழுக்க நியூ டெஸ்டமென்ட் சர்ச், புதிய ஏற்பாட்டு சபை. அப்போ உள்ளே வரவன் யாரு? மிகுந்த உபத்திரவத்தில் உள்ளே வந்தவன், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவன். எல்லா கிறிஸ்தவனும் வந்தானங்க சொல்லல. கர்த்தருக்காக தன்னை ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு மிகுந்த உபத்திரவம். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், சிங்காசனத்து முன்னாடி நின்றுவேன், எல்லாரோடு கூட குருத்தோலையில் இருப்பேன், குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு குருத்தோலை அசைச்சுக்கிட்டு ஒரு பவனி போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு தாட் இருக்க. நீங்கள் வேணா ஒரு ரவுண்டு போகலாம், பரலோகத்துலாம் போக முடியாது. நல்லா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த இந்த வசனத்தின்படி தான் குருத்தோலையை பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு இருக்கு, வெண்வஸ்திரம் தரித்து சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சிக்கிறாங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை இது. இது அப்படி சொல்லலை. இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. அப்போ இந்த கூட்டம் நீங்கள் நானும் தான் இருக்கணும். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக ஒரு சின்ன பாடு கூட சகிக்க இங்கே யாரும் தயாராக இல்லை. இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார். எல்லா கடவுளை போல இவரும் ஆசீர்வாத கடவுள். இயேசு ஆசீர்வாதத்தின் கடவுள். எந்த ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதத்தின் கடவுள். அப்போது உலக பிரகாரம் ஒன்றும் கிடைக்காதா? முன்பு இவைகளை தேடுங்கள், பின்பு அவையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு எந்த கடவுளாக மாற்றிட்டோம்? ஒரு சின்ன வேலை போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை விட முறுமுறுப்பு. ஆண்டவர் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுறாரோ, ஆண்டவர் என்ன தான் திட்டம் வச்சிருக்காரோ தெரியல. ஒரு வேலை தானே போச்சு, இன்னொரு வேலை கொடுத்துட்டு போறாரு இல்லையா? அவர் வேலை இருக்கு, அதை செஞ்சுட்டு போறோம். ஒரு வேலை ஆகாரம் கொடுக்கணும்னா என்ன? இப்போ ஆண்டவர் பாருங்க, இவங்க அப்பத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா தேவனை பார்த்து முறுமுறுத்தாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு முறுமுறுத்தாங்க. எப்போ முறுமுறுத்தாங்க?
நீங்கள் வாசிச்சு பாருங்கள், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அவர்கள் முறுமுறுத்தார்கள், எங்களுக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். எதுக்காக இது எப்போ நடந்துச்சு? யாத்திராகமம் 17:1-2 வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், அவர்கள் புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆகிய அந்நாளில். அப்படி இருக்குதா? 2வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட கூட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அதில் பாருங்க, 2ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே, 16வது அதிகாரமா, 16. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. என்ன முறுமுறுக்கிறான்னா, சாப்பாடு இல்லை. இப்போ சாப்பாடு இல்லைன்னு என்ன வந்துருச்சு? அவன் எத்தனாம் தேதி முறுமுறுத்தான்? 2ஆம் மாதம். எப்போ புறப்பட்டான்? 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. அதெல்லாம் இருக்குது யாத்திராகமத்தில், அப்புறமா படிச்சுக்கோங்க. 1ஆம் மாதம். ஏன் ஒரு மாதம் ஒரு நாள் வரைக்கும் அவன் சாப்பாடே கேட்கல ஆண்டவரை? கொடுத்துட்டாரா? இது என்ன புது யாத்திராகமாக இருக்குது? 1ஆம் மாதம் 14ஆம் தேதி புறப்பட்டாங்க. ஆபிப் மாதம் 14ஆம் தேதி புறப்பட்டாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் அவங்க சாப்பாடு கேட்டாங்க. நடுவில் ஒரு மாதம் ஆண்டவர்கிட்ட சாப்பாடே கேட்கல, பீஸ்ஃபுல்லாக போகுது ஜேர்னி. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, அவன் எகிப்துலேருந்து மாவு கொண்டாந்துருந்தான். கொண்டு வந்த மாவு ஒரு மாதத்துக்கு ஓடிச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. மாவு தீந்துச்சு, முறுமுறுப்பு வந்துடுச்சு. கர்த்தர் இது வரைக்கும் ஆசீர்வதிக்கும் போது சோத்திரமாக இருந்துச்சா? கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் குவாலிஃபைடே இல்லை, கர்த்தர் கொடுத்தார். 2 மாதம் பிடிங்கிட்டார். உடனே முறுமுறுப்பு. ஆண்டவர் ஏன் தான் இப்படி செய்கிறாரோ? ஏன்? உங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் தெரியும். எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். உடனே என்னாச்சு, ஏன் ஆச்சு? என்னை விட கம்மியாக இருக்கிறவனா நல்ல சம்பளத்து கூட போயிட்டோம். இப்போ என்னப்ப நம்மளுக்கெல்லாம் வேலையை கொடுத்தாரு, அதுவே பெரிய விஷயம். அங்கே கிடைக்காம தான் இங்கே வந்தோம் பாதி பேர். சில நேரத்தில் நம்ம சர்ச்சில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வயசானவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே அவங்க ஒரு வயசானவங்க, நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மருமகிட்ட காப்பி போட சொல்லுவாங்க. அந்த அம்மா பாவம் ஏதோ கிச்சனில் வேலையாக இருக்கும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டிகிட்டு இருக்கோம். காப்பி வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த வந்த அம்மா இருக்குல்ல, என்ன உங்கள் மருமக உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாளா? நீங்கள் காப்பி போட சொல்லி 10 நிமிஷம் ஆச்சுன்னு காப்பியே போடல. இதுவே காப்பி கிடைக்காம விரட்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கு. இது இங்கே வந்து இந்த வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணிடும். நம்ம பல நேரத்தில், நான் உங்களுக்கு இப்போ சொன்னது உங்களை இல்லை, மஸ்கட்டுக்கு வெளியே பல நேரத்தில் நமக்கே ஒன்றும் கிடைக்காம தான் இங்கே வந்திருக்கான். டூரிஸ்ட் விசாவியாவது வந்து கன்வெர்ட் ஆகுது பண்ணிக்கலாம், ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. உங்களை சொல்லலை, நான் சொல்றது முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவில். இங்கே வந்து ஒரு வேலை கிடைச்சி கர்த்தர் கொடுத்துருவாரு. கொடுத்தாரே சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் மேலே வந்துடுவான் நம்மளை விட. உடனே அவனை பார்த்தா என்னோட குவாலிஃபைடே கிடையாது, அவன்லாம் மேலே போகிறான். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உனக்கு வேலை கொடுத்தாரா, அதுவே பெரிய விஷயம், சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. எவன் எங்கே போய் உட்காந்தா உனக்கு என்ன? உண்டை உயர்த்துகிற காலம் ஒன்று வரும், கர்த்தர் அப்போ கொடுப்பாரு. சில நேரத்தில் அந்த முறுமுறுப்பு, கர்த்தர் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காவிட்டா முறுப்பு. நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது சாகடிப்பதற்கல்ல, கொண்டு போய் சேர்ப்பதற்கு. வனாந்தரத்தில் தேவ பிள்ளைகள் செத்ததாக சரித்திரமே கிடையாது. எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், வனாந்தரத்தில் எல்லாரையும் காப்பாற்றிட்டேன், எவன் என்னை நம்பாமல் போனானோ அவன் தான் செத்தான். நான் யாரை காப்பாற்றிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்மவேல்னு ஒருத்தன் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் கிடப்பான். ஆண்டவர் சொன்னார், அவன் யாருன்னா துஷ்ட மனுஷன். பைபிள் சொல்லுது அவன் யார்? அவனுக்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவனை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால், என் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய என் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன்? இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு முறுமுறுப்பு வந்துடுது. ஆண்டவர் நடத்துவாரா, செய்வாரா, போவாரா? நான் சொல்றேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அந்த திரளான கூட்டமாகிய சனம் நம்ம தான். உபத்திரவம் கொஞ்சம் வரும்போது முறுமுறுக்கக்கூடாது, கொஞ்சம் குறைவு வரும்போது முறுமுறுக்கக்கூடாது. இன்னைக்கு குறைவுகளுக்கு நேரம் நடத்துகிறாருன்னா இதை விட 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் குறைவுக்காகவும் முறுமுறுக்க மாட்டேன், ஆசீர்வாதத்துக்காகவும் சந்தோஷப்பட மாட்டேன். என்னுடைய சந்தோஷம் ஒன்று இருக்கிறது, சிங்காசனத்துக்கு முன்பாக திரளான கூட்டமாகிய ஜனங்கள், நான் அங்கே போய் நிற்க போகிறேன். என்னதான் அதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில், சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற கூட்டத்தில் இஸ்ரவேல் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவனும் வந்துடுவான். ஆனால் நியாயப்பிரமாணக்காரன் அங்கே இல்லை. இங்கே நிற்கிறது முழுக்க முழுக்க புறஜாதியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகல கோத்திரத்திலிருந்தும் சகல பாஷைக்காரன். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு போச்சா நமக்கு வந்திருக்குதா? நமக்கே பல நேரத்தில் இஸ்ரவேல் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை என்னமோ மட்டம் தட்டி இல்லை என்ன பாருங்க, என்ன பாருங்க, நம்மளை தான் மட்டம் தட்டி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆண்டவர் இஸ்ரவேலை ரொம்ப, நான் சொல்கிறேன், அவனுக்கு உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நமக்கு கொடுத்த அத்தனையும் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. முதலாவது அவனுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்முடைய பேரை பரலோகத்தில் பெருமைப்படுத்த போகிறார் நித்தியமாக. 2வது, பரலோகத்துக்குள் நுழைகிற வழியையும் பிதா கிட்ட கிட்டி சேருகிற தைரியத்தையும் கொடுக்கிறார். கடைசியாக சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவிக்கிற கூட்டத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துகிறார். இதுக்கு நீங்களும் நானும் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. இது ஆபிரகாமது நியாயமாக இஸ்ரவேலுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மக்கிட்ட அது வந்துருச்சு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 4 நிமிஷம் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியுமான்னு பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கம்யூனியன் வரும். அப்பமும் ரசமும் கைக்கு வரும். ஒருவேளை 1ஆம் தேதி நீங்கள் எடுக்கிறீங்களான்னு தெரியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கம்யூனியன் இருக்கு. இந்த கம்யூனியனை எடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்னும் கலாத்தியர் 5:18-19 சொல்லப்பட்டபடி மாம்சத்துக்குரிய கிரியைகள், பொருளாசை, இச்சை இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் கம்யூனியனுக்குள்ளே போக போகிறீங்களா? இன்னும் ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வாரம் இருக்கு. ஒரு தீர்மானம். அநியாயமாக யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை நியாயமான வட்டின்னு சொல்லி வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா கூட அது பைபிளுக்கு விரோதம் தான். அநியாயமாக யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா, உங்கள் மேலே அவங்க போட்டாங்கன்னா அது வேற விஷயம். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக ஒப்புரவாக்குங்க. ஒருவேளை துணிகரமான பாவத்தில் இருப்பீங்கன்னா, கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், இது கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நேரம். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்களில் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எடுக்கிறவங்க சீஷனை போல சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கணும். தன் பாவத்தை சிலுவையில் அறையணுங்கிற எண்ணம் வரணும். ஒரு நேரம் சில பாவங்களை உங்களால் விட முடியாமல் போராடிக்கிட்டு இருப்பீங்க. பவுல் அதான் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், ஆனால் என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அந்த ஆசையாவது வரணும், அந்த போராட்டம் வரணும். ஆண்டவரே எனக்கு இது வேணாம்பான்னு ஒரு கதறுதல் வரணும். இது மனுஷனை ஏமாத்துற மாதிரி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. உண்மையிலேயே அந்த பாவத்தை வெறுக்கிறியா? அந்த பலகீனத்தில் நீ போராடுறியா? அந்த மாம்ச சிந்த மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கா? கர்த்தர் பார்க்குறார், உனக்கு உதவி செய்வார். சும்மா வெளியே சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நீ வாஞ்சியோடு இருப்பினா, அந்த பாவத்தை விருப்பப்பட்டு செய்வினா, விட வேணாங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்குமானால் நீ அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன். உன்னை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் மாம்சத்தை. இனி மாம்சத்துக்கு மறித்து நான் ஆவியிலே பிழைத்திருக்க விரும்புகிறேன். இனி கிறிஸ்துவையே நான் மாம்சத்தின்படி அறியேன். அந்த இடத்துக்கு வரணும்.
ரெண்டாவது, கொடுக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக மூன்றாவது தடவை கர்த்தர் சொல்லுகிறார், ஒருத்தன் அபாத்திரவான் என்று தெரிந்து அவனுக்கு நீ காம்ப்ரமைஸ் ஆகி அவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நீ தேவனுக்கு ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. இந்த மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்கி நீ வாழ்வதை விட கர்த்தரிடத்தில் நல்ல பேர் வாங்கி நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது நலம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரு நாள் நீங்களும் நானும் பறந்து போகும் பொழுது பரலோகத்தில் சுற்றி நின்று தூதர்கள் எல்லாரும் அப்படி நுழையும் போது நாம் செய்த நன்மைகளை வரிசையாக கர்த்தர் வாசிப்பார். நம்ம கர்த்தருக்காகப்பட்ட பாடுகளை வாசிப்பார். அங்கே நம்ம பலவீனங்கள் நினைவு கூறப்படாது. உண்மையும் உத்தமம் உள்ளவன் வருகிறான் என்று பரலோகம் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கணும். லட்சோப லட்ச கோடிக்கணக்கான தூதர்கள் சுற்றி நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. பிதாவை நோக்கி நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம். நம்மை குறித்து பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவார். ஏசப்பா உங்கள் பேரையும் என் பேரையும் பிதாவுக்கு முன்பாக சொல்லுவார். அந்த பேர் சொல்லும் போது பரலோகத்தில் இடி முழக்கத்தை போல சத்தம் கேட்கும். எல்லா பக்கமும் அந்த பேர் தொனிக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக இந்த பூமியில் நான் செத்தாலும் பரவாயில்ல. யோபு தன்னை சாக கொடுக்குற அளவுக்கு தயாரானதுக்கு காரணம் அதுதான். என் பேர் பரலோகத்தில் சொல்லப்படும், நினைவு கூறப்படும், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்படும். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் உண்மையா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே உண்மை சந்திக்கிற அந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. அந்த மகா மேன்மையான தருணத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த ஒரு தருணத்துக்கு தான்ப்பா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் அழிந்து போகும், பெருமைகள் எல்லாம் ஒளிந்து போகும், ஆஸ்திகள் எல்லாம் எங்களை விட்டு ஒரு நாள் போகும். எல்லாத்தையும் விட்டுட்டு பறந்து உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் ஆண்டவரே. அப்படி பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கப் போகிறீர். அந்த ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் குடும்பம் குடும்பமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஏதோ கடமைக்காக நாங்கள் சபைக்கு வந்தோம் என்றாதபடி இங்கே வருகிற சந்திக்கிற நாங்கள்
அப்படியே பரலோகத்திலும் கூடி ஆராதிக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.